நம்ம பாடி பில்டிங் எப்படி இருக்குது? பாடி பில்டிங் சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பராக பக்காவாக இருக்குது. எத்தனை வண்டி வாங்கினாலும் உங்கள்கிட்ட தான் வருவோம். நாங்கள் நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லோரும் வாங்க இங்கே. ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பார்க்குது. இந்த டாடா ஏஸ் கோல்டுக்கு கனமான தொட்டி போடுறது நல்லதா, இல்லை லைட் வெயிட்டு தொட்டி போடுறது நல்லதா, இல்லை எந்த மாதிரி தொட்டி போடலாம், அல்லது தொட்டிக்கு மேலே தொட்டி போடுறது நல்லதா, அல்லது கீழேருந்து வி பெட்டு போட்டு ஆங்கில் அடித்து தொட்டி போடுறது நல்லதா, அல்லது தொட்டிலேயே வந்துட்டு தகர தொட்டி போடுறது நல்லதா, ஆங்கில் பிரேம் போட்டு 2.5 mm சீட்டு போட்டு தகர தொட்டி போடுறது நல்லதா அப்படின்னு பல ஆராய்ச்சியில் இருப்பீங்க. அதில் நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல கருத்தில் கொண்டுக்குங்க. லைட்டு வெயிட்டு தொட்டி போடுறதா, கனமான தொட்டி போடுறதா அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய பாடி பில்டர்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிற இடமே இதுதான். இதாவது நீங்கள் சொல்லுவீங்க, என்னன்னா இந்த மாதிரி கனம் கம்மியான ஆங்கிலா தெரியுது அப்படின்னுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அண்ணே வண்டி 710 கிலோ தான் டாடா ஏஸ் கெப்பாசிட்டி, நீங்கள் பேசாமல் வெயிட்டை ஏற்றுனீங்க டயர் வாங்கி போட முடியாது மாதம் அப்புறம் டீசல் போட முடியாது அப்படின்னு உங்களுக்கு சகாயமான பதிலை வந்து அவங்க பேசுவாங்க. அதாவது டீசல் டயர் 2 தான் நம்மளுக்கு இம்போர்ட்டட், அதனால் இம்போர்ட்டட் அந்த வீக்னஸில் வந்து நறுக்குன்னு குத்துவாங்க. ஆனால் டாடா ஏஸுக்கு கனமான தொட்டி போடலாம். கனமான தொட்டினா எவ்வளோ கிலோ தான் இருக்கலாம் அப்படின்னா ஒரு 450லேருந்து 550 கிலோ வரையே போடலாம். இந்த டிஃப்ரெண்ட் எப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, முதலாவது இங்கே வருவோம். இந்த கம்பெனி தொட்டிக்கு மேலே தொட்டி கட்டுறது ஒரு விதம். அதுக்கப்புறம் கீழேருந்து அந்த கம்பெனி தொட்டியை எடுத்துகிட்டு கீழேருந்து தொட்டி கட்டுறது இன்னொரு விதம். ஆனால் கம்பெனி தொட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோ தான் இருக்கும். அது லைட் வெயிட்டு தகரத்தில், அதுலேயும் நம்பர் 1 குவாலிட்டியான தகரத்தில் வந்து அந்த இரும்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்படி உருவாக்குனா அந்த தொட்டியில் வந்து நம்ம பாடி கட்டணும் அப்படின்னம்னா கரெக்டாக 2 அல்லது 3 வருஷத்தில் அந்த தொட்டியின் கீழ்கரை பூரா வந்து துரு பிடிக்கும். அப்படி துரு பிடிச்சி அசைவுகள் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து தகரம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் எந்த டிங்கர் எத்தனை முறை ஒட்டு போட்டாலும் 3 மாதத்தை தாண்டாது. அதுக்கப்புறம் உங்கள் வண்டி எப்படி இருக்கும்னா ஒரு டிங்கர் பேஸ்ட்டு, அதாவது சொல்கிறாங்களே இந்த ஒற்றையில் தான் அந்த வீடு ஒட்டி இருக்குன்னு, அதுபோல் இந்த டிங்கர் பேஸ்ட்டில் தான் அந்த வண்டி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி வந்து செய்யும். ஆனால் ப்ளைவுட் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். அதாவது ப்ளைவுட் தொட்டியை நல்ல பாடி பில்டர்ஸ்கிட்ட குவாலிட்டியான ப்ளைவுட்டு, குவாலிட்டியான ஆங்கிலு, இந்த இணைப்புக்கு இடையில் மட்டி பெயிண்ட்டு, பட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து சரியாக நிதானமாக இணைக்கும் போது அது ஒரு குவாலிட்டியான ப்ளைவுட்டு ஆங்கிள் டு ப்ளைவுட் பாடியாக இருக்கும். அந்த பாடி வந்து கிட்டத்தட்ட வந்து 15 இயர்ஸுக்கு வந்து தாங்கும். அதை தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள்லாம் வந்து சரியாக மட்டி பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளைவுட்லாம் எரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமும் அந்த ஆங்கிள் வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட தாண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளைவுட் தொட்டி வந்து திரும்ப வந்து ரிப்பேர் பார்க்க வைக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த குவாலிட்டி இல்லை கம்பெனியில் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சில லஞ்ச ஊழல்கள் ஊருவி தான் சில வண்டியெல்லாம் 2 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே பூராமத்தான் அந்த ஆங்கிள் கரையெல்லாம் எடுத்து அந்த எலி பொந்தெல்லாம் வந்து ப்ளைவுட் பாடியில் தெரியும். அப்போ ப்ளைவுட் பாடினா ஐயோ மோசமோ அப்படின்னு சில பேர் நினைக்க தோணும். அது ப்ளைவுட் பாடி மோசம் கிடையாது, பாடி பில்டர் மோசம். அதனால் வந்து லைட் வெயிட்டு ஆங்கிள் வந்து போடுவார். என்னன்னா லைட் வெயிட்னா டீசல் கிடைக்காதுனே, அது டயர் தேஞ்சு போகும்னேன்னுவார். கிடையவே கிடையாது. இந்த வண்டிக்கு 450 கிலோ அல்லது 500 கிலோ வரைய கூட தொட்டி வந்து போடலாம். காரணம் என்னென்னா இன்றைக்கி இந்த மினி டோர் இருக்குது பார்த்தீங்களா, 2000 வந்தது பாருங்கள். அந்த மினி டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அதை இன்றைக்கி புகழ்கிறதுக்கு மனிதர்கள் இருக்காங்க. அந்த எந்த வரப்புலையும் எந்த வயக்காட்டுலேயும் எந்த கரடு முரலையும் சுண்டி இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அருமையான வண்டி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மினி டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான உண்மையான விஞ்ஞானபூர்வமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மினி டோருக்கு வந்துட்டு இன்ஜின் அந்த டயர் பேக் டயர், அதாவது பேக் டயர் மேலேயே இருக்கும். அதனால் உங்களுக்கு எம்டியில் கூட பார்த்திங்கன்னா ரோடை வந்து நல்லா அமுக்கி இருக்கும். அதனால் வந்துட்டு எந்த வரப்புலையும் அந்த மினி டோர் வந்து சுண்டி இழுக்கும். ஆனால் நம்ம டாடா ஏஸில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃப்ரண்டில் இருக்கனால பேக்கில் க்ரௌண்ட் தான் இருக்கும். அதாவது மூவிங் வந்து பேக்கில் இருக்கும். அந்த மூவிங்கில் பார்த்திங்கன்னா வெயிட்டு பெருசாக இருக்காதனால தான் வண்டி வந்து இந்த எம்டியில் பார்த்திங்கன்னா வீல் வந்து சுற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டாடா ஏஸில் நடக்கும். அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு இப்போ டோட்டல் வெயிட் ஒரு டாடா ஏஸ் வந்து புது வண்டி எடுக்கிறோம், அதில் வந்து ஒரு ஒரிஜினல் தொட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 950 கிலோ அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஆனால் நம்ம பாடி கட்டணும் அப்படின்னோம்னா ஒரு 1350 கிலோ அல்லது 1360 கிலோ அந்தளவுக்கு தங்கம் பாடி பில்டிங்கில் கட்டினா வரும். மற்ற பாடி பில்டிங்கில் எந்த வெயிட் வருதுன்னு தெரில. ஏன்னா நம்ம
ப்ளைவுட்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சரியான குவாலிட்டியான ப்ளைவுட்டு. கிட்டத்தட்ட 95% வந்து பியூர் வாட்டர் ப்ரூஃபு. மேக்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா, மேக்னஸ்ன்னு சொன்னோன்னே இந்த கம்பெனி தானா மூடு தானா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஒரு கம்பெனிலே கிட்டத்தட்ட 50 வெரைட்டிஸில் ப்ளைவுட் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நல்லா கூலிங் ப்ளைவுட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் அதாவது கூலிங் பிரிண்ட், அதாவது கூலிங்கில் ப்ரெஸ்ஸிங் பண்ணி ஒட்டுற ப்ளைவுட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹீட்டிங்கில் ஒட்டுறது இருக்குது. அதிலே பெயிண்டிங்கில் ஒட்டுறது இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா வார்னிஷில் ஒட்டுறது இருக்குது. இதில் எந்த இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா, அந்த வார்னிஷ் இருக்குது பாருங்கள், அதில் ஒட்டுற ப்ளைவுட் தான் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி. இந்த மாதிரியான ப்ளைவுட்டெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மைக்லேயோ இந்த மாதிரி வீடியோவில் வந்து காட்ட முடியாது. நீங்கள் அதை வந்து நேரில் ஒரு முறை என்கிட்ட நீங்கள் தொட்டி போட வாங்க, வராமல் போங்க. என்கிட்ட நிறையா பேசுகிறவங்க கூட வர்றாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் ஒரு வார்த்தை பேசுகிறவங்க என்கிட்ட பாடிக்கிட்ட வந்துடுவாங்க. ஆனால் எங்கனக்குள்ளே இருக்குன்னு தான் கேட்பாங்க. அதுபோல் நீங்கள் ஒரு முறை அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பேன். இது வந்து இதுதான் ஒரிஜினல்னு. ஏன்னா அதோடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8க்கு 4 அப்படின்ற சீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 கிலோ வந்து இருக்கும். இதே இது அதை கூலிங் ப்ளைவுட்டு இந்த கேரளா ப்ளைவுட்லாம் பார்த்தீங்கன்னா 26 கிலோ அல்லது 24 கிலோலாம் இருக்கும். அதோடைய விலையை பார்த்தீங்கன்னா 1700, 1600 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி ப்ளைவுட்டை பார்த்தா ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம். அந்த நெத்தியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நெத்தி பகுதிகளில் பெயிண்ட் அடித்து அதை வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த கூலிங்க்கே அந்த ப்ளைவுட் என்ன செய்யும், மூச்சு விட்டுரும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரிஜினல் ப்ளைவுட்டு போட்டு நம்ம பேக்கில் கிட்டத்தட்ட 450 கிலோவில் வந்து ஒரு தொட்டியை உருவாக்கணும் அப்படின்னம்னா, அந்த வண்டி வந்து சும்மா பேசும். ஏன்னா டயரை நல்லா ரோட அமுக்கியிருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஏன்னா வெறும் வீடு சுற்றுறதுக்கு பதிலாக அமுக்கி ஓடுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம டாடா ஏஸில் பின்னாடி இன்ஜின் இல்லாதனால நம்ம தொட்டியை வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டு போட்டு பாடி கட்டுறது எப்படி, அந்த 2.5 mm பிளேட்டு போட்டு கீழெல்லாம் பிளேட்டு போட்டு பாடி கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறையா சந்தேகம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டு கூடும். கிட்டத்தட்ட 100 கிலோ வரைய வெயிட்டு கூடும். ஆனால் 100 கிலோ வரைய வெயிட்டு கூடினாலும் நல்லா தெரிஞ்சுங்க, அது கல் மண் இந்த ப்ளூ மெட்டல் ஏற்றுறவங்களுக்கு தான் அது வந்து செட் ஆகும். மொத்த எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அப்படி ப்ளூ மெட்டல் ஏற்றுறவங்களுக்கு அது செட் ஆகும்னா, அதே நேரத்தில் பார்த்துங்க, எல்லா நேரத்துலையும் லோடு மேன் என்ன செய்ய மாட்டாங்க, செருப்பு போட்டுக்கிட்டு வண்டியில் ஏற மாட்டாங்க, வெறுங்காலில் ஏறுவாங்க. சுருக்குன்னு சுட்டுருச்சுன்னா, அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோடு கூப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து ப்ளூ மெட்டல் ஏற்றுறவங்க, அந்த கொத்தனார், கான்ட்ராக்ட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து அந்த 2.5 mm தகரம் வந்து செம்மையாக இருக்கும். இந்த பழைய இரும்பு கடை இந்த மாதிரி கடைக்கு வந்து 2.5 mm செம்மையாக இருக்கும், அருமையாக இருக்கும். மற்ற எல்லா யூஸுக்கும் 90% வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் பாடி தான் வந்து பெஸ்ட்டு. இப்போ ஒரு துணி, ஜவுளி, பார்சல் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே வந்து ப்ளைவுட்டு தான் பெஸ்ட்டு. அதுலேயும் ப்ளைவுட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரே கம்பெனிலே 10 வெரைட்டிஸ் இருக்குது. அதுபோக பல கம்பெனிகள் பல வெரைட்டிஸில் இருக்குது. அப்படின்னும் போது எந்த கம்பெனி ப்ளைவுட் எப்படி போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஃப்ளோரிங் பூரா பார்த்திங்கன்னா 1.5 கால் அப்படின்னு வேன் ஆங்கிள் கொடுத்துருக்கணும். அதாவது டாட்டா ஏஸுக்கு. இது இந்திரா 30, இந்திரா 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக சேனல் கொடுத்துருக்கணும். ஏன்னா அது பூரா டன்னேஜ் வண்டி. இது அதிகபட்சம் 3 டன்னு 2.5 டன் ஏற்றுவோம். அது கிட்டத்தட்ட 4 டன்னு 4.5 டன் ஏற்றுவோம். அதனால் அப்படி செஞ்சுருக்கணும். அதே நேரத்தில் டாட்டா ஏஸில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து கண்டிப்பான முறையில் 3 கொண்ட சேனல் ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்கணும். அதில் முக்கியமாக ஒன்று கவனிங்க, இந்த சேஸில் பற்ற வைக்கிறது, சேஸில் ஓட்டை போடுறது. சேஸ்னால் என்னது, அந்த வண்டியோட கேபினோட சேர்ந்து கீழே வருது பார்த்திங்களா, ஒரிஜினலில் கிரடர், அதுதான் சேஸு. அதில் ஓட்ட போகிறது. இந்த மாதிரியான விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா சேஸ் பெண்ட் ஆகிறதுக்கும், சேஸ் பெண்டானதுக்கப்புறம் அந்த வீலை வந்து அரைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த 80,000 கிலோமீட்டருக்கு வந்து வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த வாரண்ட்டி வந்து செல்லாமல் போயிடும் சேஸில் நீங்கள் வெல்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. எந்த பாடி பில்டிங் தொட்டி எரெக்ஷன் பண்ணாலும் சேஸில் வெல்டிங் வைக்கவே கூடாது. அப்படி சேஸில் வெல்டிங் வைக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல வைக்கலாம். அதாவது பின்னாடி பர்ச்சுக்கு பின்னாடி வைக்கலாம். பர்ச்சுனா என்ன, அந்த ஸ்ப்ரிங் பிளேட்டு போய் இணைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பட்டா வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ஜாக்கில். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பர்ச். அதுக்கு பின்னாடி வேணுமா பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வாரண்ட்டி கேரண்ட்டி எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க, இந்த வெல்டிங் காரணமாக தான் உங்கள் சேஸ் உடைந்தது அப்படின்வாங்க. ஆனால் உடஞ்ச இடம் வேறு இடமா இருக்கும். தொட்டி அமைக்கிறதுல வி பெட்டு ப்ளஸ் வி பெட்டை வந்து கரெக்டாக மட்டம் பார்த்து சுத்தம் பார்த்து இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை அப்படின்னு பஸ் பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் தான் அந்த ஏழை அப்படின்ற மாதிரி. பஸ் பாடி கட்டணும்னா கிட்டத்தட்ட வந்து 10 கோடி ரூபா வரைய வேணும் அப்படின்னு.
அதனால் திரும்பி எங்கள் அப்பா தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். அதுக்காக ஒரு பெரிய பழைய பாடி பில்டிங்காக இருக்கார், இன்னும் பழைய அதிர காலத்து போல ப்ளஸ்ன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டு. என்றைக்குமே பழைய ஆளுகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் பழைய ஆளுகளை வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் புது டெக்னாலஜியை கையாளுறது மாதிரி நம்மளை மாதிரி அப்பப்போ அப்டேட் ஆகிக்கணும். மீண்டும் உங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்படிக்கு தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.